கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை உள்நோக்கத்தோடு முடக்க முயற்சிக்கும் விடியாதிமுக அரசை கண்டித்து மதுரை செக்கானூர் அணியில் அதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் PV கதிரவன் பேசி வருகிறார். அதன் நேரலையை தற்போது காண்போம். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை அரசு பள்ளியாக மாற்றுவேன் என்று இந்த அரசு துடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையிலே மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு காலம் விடமாட்டோம், இந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளியை ஒரு காலம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி 20ஆம் தேதி அறிக்கை கொடுத்து இன்றைக்கு 24ஆம் தேதி இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குவதில் இந்த உண்ணாவிரத நோன்பை மாண்புமிகு அண்ணன் கழகத்துடைய பொருளாளர் எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடி அண்ணன் சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள். மூத்த அமைச்சர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நமது மரியாதைக்குரிய மாநகரத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய செல்லூர் ராஜ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நமது தேன்களை போன்று சுறுசுறுப்பாக இயங்கி இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் உதயகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நமது அண்ணன் நமது கிழக்கு மாவட்டத்துடைய கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நமது ராஜன் செல்லப்பா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதை நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் 3-4 தினங்களிலே இதை சிறப்பாக செய்யப்பட வேண்டும் என்று மரியாதைக்குரிய அண்ணன் உதயகுமார் அவர்களும் தம்பி ராஜ் சத்யன் அவர்களும் எடுத்த முயற்சி என்ற நேரத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். சொன்ன நேரத்திலே 2-3 தினங்களிலே அதிலும் அந்த இடம் எந்த இடத்தில் செய்வது என்பதை சிறப்பாக செக்கானூரில் ஏற்பாடு செய்வதற்கு உண்மையிலே நான் அவர்கள் இருவரையும் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நாங்கள் பல போராட்டங்கள், இந்த செய்தி வந்தவுடன் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நானும் என்னோடு சேர்ந்த தலைவர்களும் பல போராட்டங்கள் நடத்தினோம். எங்க அன்னைக்கு அவருடைய நீதியரசர் நமது நீதியரசருடைய அறிக்கையை எரித்த உசிலம்பட்டியிலே எரித்த எல்லாம் தேவர் சிலை முன்பு, அதற்கு பின்னால் மாணவர்கள் வகுப்பு புறப்பணிகள் நடத்தினோம். 80% மாணவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை. அதற்கு பின்னால் அணைப்பட்டியிலே நமது அனுமார் கோயில் முன்பு மௌன போராட்டம் நடத்தினோம். இப்படி நாங்கள் போராட்டம் நடத்தியும் கூட ஆனால் இந்த அரசுக்கு கவனம் செலுத்தப்படவில்லை. அதனால் நாங்கள் என்ன செய்தோம் என்றால், கடந்த 25/6 ஜூன் 25ஆம் தேதி சட்டமன்றத்திலே இந்த சீர்மரவர் நலவாரியம் மானிய கோரிக்கை வந்தது. நான் அப்பொழுது மரியாதைக்குரிய சகோதரர் உதயகுமாரோடும் பேசினேன். 25ஆம் தேதி வருது, நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் இது மக்களுடைய உரிமை பிரச்சனை, நீங்கள் பேசிய தீர வேண்டும் சொன்ன உடனே சில குறிப்புகள் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். நான் சில குறிப்புகள் எடுத்து உடனே கொடுத்தேன். உடனே அவர் எடப்பாடியாருக்கு அனுப்பிச்சிட்டார். 24ஆம் தேதி அனுப்பிச்சிட்டோம். 25ஆம் தேதி மானிய கோரிக்கை வருது. ஆனால் அந்த மானிய கோரிக்கையில பேசுறதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினர் பூரா தூக்கி போட்ட, உதயகுமார் கூட தூக்கி போட்டாங்க வெளியே சட்டமன்றத்திலிருந்து. அதனால பேச முடியும், நம்முடைய கருத்தை பதிவு செய்ய முடியவில்லை. அதனால் நான் கூட ஒரு 20 நாளைக்கு முன்பு மரியாதைக்குரிய ஒரு அண்ணன் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை பார்த்தேன். பார்க்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, ஏன்னா நீங்க ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்தா தான் சரியா வரும், நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், உதயகுமார் அண்ணன்கிட்டே மரியாதைக்குரிய அண்ணன் சீனிவாசிட்டு நான் பேசிட்டு பண்றேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதே மாதிரி கடந்த 20ஆம் தேதி அறிக்கையும் விட்டுட்டார். இந்த மக்களை ஏமாற்ற முடியாது, நாங்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி சொன்னார். பொதுவாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. ஏன்னா அனைத்து ஜாதியினரும் இருக்கிறார்கள், அனைத்து மதத்தினரும் இருக்கிறார்கள். ஆனாலும் இருந்தாலும் கூட இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகிறது. பிரமலைக்கல்ல சமுதாயம் பெரிய உயிர் தியாகம் செய்து பெற்ற உரிமை பறிக்கப்படுகிறது. நாங்கள் விடமாட்டோம், உங்களுக்கு நான் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி இந்த உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்து இன்றைய தினம் அமர்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களது அகில இந்திய ஃபார்வர்ட் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஆட்சி 2021 வந்தது. திமுக ஆட்சி வந்த உடனே முதலா என்ன பண்ணாங்க? அதான் 40 அதான் அரசாணை 40 என்ன போட்டாங்க? 22 போடுறாங்க. 20, 30, 5, 22 என்ன போடுறாங்க? ஆட்சிக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே முதலா இந்த கல்லர் சீரமைப்பு பள்ளி இருக்குல்ல, விடுதிய மட்டும் நாங்க பேக்வர்ட் கிளாஸோட சேர்க்கிறோம். அதுக்கு ஒரு ஜிஓ போடுறாங்க. நாங்கெல்லாம் அப்ப போய் பெரிய அப்ப நான் அலைன்ஸ்ல வேற இருந்தேன். ஐபெண்ணை பார்த்தேன். அந்த அமைச்சரை அவர் ராஜ கண்ணப்பனை பார்த்து பேசணும்னு அவங்க நிறுத்தி வச்சாங்க. ஆனா நிறுத்தி வச்சாங்களே தவிர நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று இன்ன வரை உறுதி சொல்லவில்லை. அதுக்கு பின்னாடி சட்டமன்றத்தில் நிதி அமைச்சரா இருக்கிறார் அவரு நமது மதுரை பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராக இருந்தார். அவர் 20/3/2023 பட்ஜெட்ல பேசுறார். பட்ஜெட்ல பேசும்போது அவருடைய 13வது பக்கத்தில் வருது. எனக்கு கிடைச்சது அந்த பழசு கிடைக்கல, எனக்கு ஆங்கிலத்தில் தான் கிடைச்சிருக்கு. ஆல் ஸ்கூல்ஸ் அண்டர் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் லைக் ஆதி திராவிடா அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர், பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி, ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் will be brought into the school education department. யாரை கேட்டியா நீங்க பேசுறீங்க? யாரு நீ? இந்த சொத்தை உங்க சொத்தை ஆக்குறதுக்கு நீ யார் என்ற கேள்வியை எல்லோரும் கேட்கிறோம். இப்போவாது காது கேட்குதா உங்களுக்கு? இந்த சொத்தை நீ எப்படி எடுக்க முடியும்? யார் சொத்து? இங்கே சொன்னார்களே அனைவருமே, கல்லர் காமன் ஃபண்டில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த சொத்தை நீ எடுப்பதற்கு யார் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களோடு வலிமையாக கேட்கிறது. யார் நீங்க சொத்தை எடுக்க? இந்த சொத்தை எடுக்கிறதுக்கு நீ உங்களுக்கு என்ன இருக்கு? கல்லர் காமன் ஃபண்ட்ல போட்டு கட்டுனது 1920 இங்கிலீஷ்காரனால் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சாலான சொத்தை நீங்கள் எடுத்து விடலாம் என்று சொன்னால் இந்த உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் எச்சரித்தோம். அதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எப்படின்னு சொன்னோம். அவர் சொன்னார்கள், இது நியாயமான கோரிக்கை, கண்டிப்பாக விடமாட்டோம், நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்லி போட்டார். அதுக்கடுத்து என்ன போட்டாங்கன்னா, அவர் ஒரு இது போடுறாங்க, அதாவது ஒன் மேன் கமிஷன், ஒரு நபர் ஆணையம். அதாவது சந்துரு ஜஸ்டிஸ் நீதி அரசர் சந்துரு அவர்களே ஒன் மேன் கமிஷன் போடுறார். எதுக்காக போட்டாங்க தெரியுமா? அது எதுக்காக போட்டாங்கன்னு சொன்னா, நம்ம நான்குநேரி திருநெல்வேலி மாவட்டத்தில் நான்குநேரி பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 பசங்க அடிச்சு கொண்டு ஒருத்தர் இறந்து போயிரு. அதை விசாரியுங்கள், விசாரித்து தமிழக அரசுக்கு அறிக்கை கொடுங்கள் என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் அவர் அவர் ஒருமன் கமிஷனாக அங்க விசாரிக்கிறார். விசாரித்து இங்க கல்லர் ரெக்ளமேஷனுக்கு வரார். இங்க கல்லர் ரெக்ளமேஷனுக்கு வரார். நம்ம மதுரையில் இருக்க இந்த 3 மாவட்டத்துக்கு தலைமையிடம் முதல்ல ஜேடி ஆபீஸ் இங்க இருக்கு, கல்லர் கலெக்டரேட்ல. அங்க கேட்கிறாரு, யார்கிட்டையும் கேட்கல, வேற இப்படி ஒரு கட்சி தலைவர்கிட்ட கேட்கல, சமுதாய தலைவர்கிட்ட கேட்கல, நல்ல கல்வியில இருந்த அறிஞர்கள்ட்ட கேட்கல. ரெக்ளமேஷன் ஸ்கூல் போறாரு, ஆபீஸ் போறாரு, போய் கேட்கிறாரு, என்ன இங்கே நீங்கள் இருக்கிற பகுதியில் யாராவது மாணவர்கள் ஜாதி மோதல் இருக்கிறதா என்று அந்த ஏரியாவில் உள்ள பள்ளியில் காவல் நிலையத்தில் எங்களுக்கு சர்டிபிகேட் வேண்டும் என்று சொல்கிறார். சர்டிபிகேட் மட்டும்தான். இவங்க எல்லா தலைமை ஆசிரியரும்
அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்க இந்த மாதிரி ஜாதி பிரச்சனையே வந்ததில்லை, சண்டை வந்ததில்லை, எஃப்ஐஆர் யாருமே இல்லை என்று அவர்கள் சொல்கிறார். அதுக்கு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துறாங்க. இதை வாங்கிட்டு போகிறாரு. ஒரு கல்வி அதிகாரிகிட்ட பேசினே, ஒரு நீதியரசர்கள் இருக்கிறார்கள், கல்விமான்கள் இருக்கிறார்கள், சரி சமூக தலைவர் இருக்கிறார்கள். யாரிடமாவது ஒரு நீதியரசர் சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரையும் விசாரிக்கப்படுவதுதான் நியாயம். ஆனால் நீங்கள் அப்படி விசாரிக்கப்படவில்லை. நீங்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறீர்கள். அதை யாருக்காக கொடுத்திருக்கிறீர்கள்? திமுக ஆட்சி, ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை கொடுத்திருக்கிறீர்கள். அதை ஒரு காலம் அவர் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன கேவலம் என்ன தெரியுமா? கேவலம் கயிறு கட்டக்கூடாது, கலர் கயிறு பசங்க ஸ்டூடெண்ட் பையங்க கட்டக்கூடாது. இன்னொன்னு தெரியுமா? கல்லர் பள்ளி என்று வருகிறது, ஆனால் கல்லர் என்று ஜாதி வரக்கூடாது. ஆதி திராவிடர் என்று வருகிறது, ஆதி திராவிடர் என்று வரக்கூடாது. கீரமுண்ட படிச்சிருக்க நீதி அரசு, நாடார் பள்ளி தெரு தெருவா இருக்கு, செட்டியார் பள்ளி தெரு தெருவா இருக்கு, யாதவர் பள்ளி தெரு தெருவா இருக்கு. எங்க பார்த்தாலும் அவங்க ஜாதிக்கு பணம் கட்டி அவங்க பணம் கட்டுறாங்க. அவங்க அதனால அவங்க பேரை போடுறாங்க. எங்க பார்த்தாலும் நாடார் ஸ்கூல், நாடார் காலேஜ், யாதவா ஸ்கூல், யாதவா காலேஜ். என்னையா அது? யார்கிட்ட ஒரு நீதியரசர் இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. அதுக்கு கொடுத்ததுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் தான் இதை கொடுத்திருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக தெரிகிறது. இப்படி செஞ்சிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம எலெக்ஷன் டைம் 13/6 ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை தெரியுமா? அதாவது 2 சாதி சான்றுகள் வாங்குகிறார்கள், அப்படி வாங்கக்கூடாது, ஒரு சாதி சான்றிதழ் வாங்க வேண்டும் என்று கொடுக்கிறார். அது என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரே சான்றிதழ் கொடுப்போம் சொல்லி யாரு செய்தி வருது, செய்தி வெளியீடு 582 நாள் 16/3/2024 தேர்தல் களத்துல பாராளுமன்ற தேர்தல் களத்தில் இருக்கான். அப்ப சொல்றாங்க, சீர்மனர் வைப்பினருக்கு டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி மற்றும் டினோட்டிஃபைட் டிரைப்ஸ் என்று 2 சான்றிதழ் வழங்குவதற்கு பதிலாக ஒரே சான்றிதழ் வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிடுகிறார். ஒரு அரசாணை கிடையாது, ஒரு சட்டப்படியான ஆணை கிடையாது. இப்படி இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக இப்படி கீழ்த்தரமான அரசியல் போகலாமா? இங்க இருக்க தலைவர் முன்னால் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இன்னைக்கு ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இப்படி கீழ்த்தரமான ஆட்சிக்கு போக வேண்டுமா? நீங்க என்ன சொன்னீங்க? 2021 சட்டமன்ற தேர்தலில் தெரு தெருவா ஓட்டு கேட்டீங்க, நானும் உங்களுக்கு கேட்டேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப நாங்கள் வந்தவுடன் 2021 வந்தவுடன் நாங்கள் ஒரே சான்றிதழ் கொடுப்போம் சொன்னீங்க. இன்னைக்கு வருஷம் என்ன? 2024, 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்போது இப்படி ஒரு பேப்பர் கொடுப்பீங்களா? இங்கெல்லாம் அடிமுட்டால் நினைச்சீங்களா? எதுவுமே தெரியாது. இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல விளையாண்டுகிட்டு இருக்க மக்கள் எதையும் தெரியும். இப்படிப்பட்ட எதிர்வினையான செயல்களை திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக இந்த பிரமலைக்களம் சமுதாயம் மட்டுமல்ல, முக்குலத்தோர் சமுதாயத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிராக செயல்பட்டு வருவது என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்கிறேன். அதே நேரத்தில் நான் 2011 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்வர், 58 கால்வாய் முடியாம இருந்துச்சு. 58 கால்வாய் முடியல, எவ்வளவோ முயற்சி எடுக்க பார்க்க நடக்கல. நான் வந்தவுடன் அப்பொழுது சகாய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார். நேர கூட்டிட்டு போனேன். அதுக்கு எவ்வளவு ரூபா முடிவு, அதாவது முடிக்கணும் சொன்னா எவ்வளவு ரூபா வேணும்? 8 கோடி ரூபா வேணும். உடனே சகாயம் லெட்டர் எழுதினாரு, எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு. நான் போய் அம்மாட்ட ஒரு லெட்டர் கொடுத்தேன். அம்மா, இது ஒரு பெரிய திட்டம், பாவம் உசிலம்பட்டி மக்கள் வறட்சியிலே வாழ்றாங்க, இதுக்கு ஒரு நீங்க கொடுத்துட்டாம. நான் சொன்ன ஒரே மாதத்துல 8 கோடி ரூபா கொடுத்துருச்சு. 8 கோடி ரூபா அம்மா கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ பாக்கி வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சுப்பிரமணியம் கலெக்டரா இருந்தார். அப்ப அண்ணன் நமது அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்களும் அன்னைக்கு ஓபிஎஸ் நம்மளோட இருந்தார். 2 பேரையும் கூப்பிட்டு நான் போயிட்டேன். போய் எல்லா இடத்தையும் பார்த்தோம். அப்ப என்ன சொன்னாரு கலெக்டர், இன்ஜினியர்லாம் பேசும்போது 4 கோடி இருந்தா முடிச்சிடலாம், 4 கோடி ரூபாய் இன்னும் தேவை, 8 கோடி போக
உடனே எழுதினாங்க, நான் அம்மாவை பார்த்தேன் 4 கோடி ரூபா. அப்ப ஒரே மாதத்தில் அந்த 4 கோடி ரூபா கொடுத்தாங்க. அது முடிஞ்சு 2018 இன்னைக்கு 22/8/2018 முதலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய ஆட்சியிலே தண்ணீர் திறக்கப்பட்டது. அன்றைக்கு எடப்பாடியார் இருக்காங்க, 18 எடப்பாடியார் இருந்தாங்க. நானும் அவரு நம்ம 22ஆம் தேதி திறக்குது, 21ஆம் தேதி நானும் தாப்பாண்டியனும் போனோம். ஓபிஎஸ் ஆபீஸுக்கு போயிருந்தோம். அவர் சொன்னாரு, ஏப்பா இன்னொரு ஜியோ ரெடியா இருக்கு, நீ போய் வாங்க பாப்புன்னு சொன்னார். அவர் பிஏ அனுப்பிச்சு சீஃப் மினிஸ்டர் அவர் எடப்பாடி முதலமைச்சர் அவசியம் இருக்குன்னு சொல்லி உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப சொல்லும்போது சொன்னாரு, நீ தாயா கத்திக்கிட்டே இருப்ப இந்த 58 கால்வாய் இந்த நீயே வாங்கிக்க இந்த உத்தரவுன்னு சொல்லி 22/8/2018 தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தண்ணீரை திறந்து விட்டது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, அது தண்ணி திறக்கணும்னா இன்ன வரைக்கும் அந்த ஜியோ போட முடியல. ஆனால் துணிஞ்சு திறந்தாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அங்க தண்ணி திறக்கணும்னு சொன்னா 67 அடி இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க ராமநாதபுரம் கம்மா நிறையும். என்னைக்கு நிறையுது, என்னைக்கு எங்களுக்கு தண்ணி கொடுக்கிறது? ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட அரசு அன்றைக்கு நம்ம பகுதியில் கூட மழை இல்லை, கேரளால மழை பெஞ்சு 142 அடி வந்துருச்சு, உடனே திறந்து விட்டாங்க. இப்படி சலுகை செய்தது, இந்த மக்களை நம்பியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, நான் முதல்வரிடம் அம்மாவிடம் ஒரு கோரிக்கை வைத்தேன். 1920 பள்ளிக்கூடம் தான் இருக்கு, பள்ளிகள் தான் இருக்கு, காலேஜ் கூட கிடையாது, ஒரு பாலிடெக்னிக் கிடையாது. நீங்க பாலிடெக்னிக் கொடுக்கணுமான்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்தேன், சட்டமன்றத்திலும் பேசுறேன். தெரியுமா, உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயம் லட்சுமணன் பேசும்போது சொன்னார். பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் ஒண்ணுதான் கேட்டேன், அம்மா 3 கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் அந்த 5 ஆண்டு காலத்தில் 11 பாலிடெக்னிக் திறந்தாங்க. அதுல 3 பாலிடெக்னிக் நம்ம பகுதியில் கல்லர் சீரமைப்பு பகுதி மக்கள் இருக்க இடத்துல தான் பதிஞ்சது. சரி, இந்த இடம் எப்படி எந்தெந்த ஊர் செலக்ட் பண்ணோம்? செக்கானூர்னி, உசிலம்பட்டி, ஆண்டுவிட்டி. இந்த மக்கள் வாழ்கின்ற பகுதியில் அம்மா அவர்கள் கல்லர் சீரமைப்பு தொல்லை கொடுத்தாங்க. டெக்னிக்கல் போர்டுல கொடுக்கல, கல்லர் சீரமைப்பு துறையில கொடுத்தாங்க. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, ஏன்னா டெக்னாலஜி இங்க இல்ல. அதனாலதான் டெக்னிக்கல் அங்க போச்சு, திருப்பி அவங்ககிட்ட போச்சு. இந்த சொல்ல போனா அந்த 3 இடத்தை செலக்ட் பண்ணும்போது நமது ராஜேந்திரன் ஐஏஎஸ், அப்ப பேக்வர்ட் கிளாஸ் உடைய ஐஏஎஸ் இருந்தார், அவரு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் நான் 3 பேரும் தான் இந்த இடத்தை பிக்ஸ் பண்ண, எந்த இடத்துல வந்தா சரியா இருக்கும். செக்கானூண்டி, உசிலம்பட்டி, ஆண்டிவிட்டி, இந்த மக்கள் வாழ்ற பகுதி, இந்த பகுதியில் தானே இருக்கணும்னு சொன்னா, அதே மாதிரி அம்மா அவர்கள் இந்த 3 பாலிடெக்னிக்கை கொடுத்து நமது மக்களை பெருமை சேர்த்தவர் நமது மரியாதைக்குரிய. அதே மாதிரி நம்ம பெருங்காமநல்லூர் தியாகிகளை அரசு விழா வரைக்கும் அண்ணன்லாம் நாங்க பார்த்து பல தடவை சொன்னோம். அவங்களும் அங்க எடுத்து சொன்னாங்க அம்மாட்ட சொல்லி. அண்ணன் எடப்பாடியார் இருந்தாங்க, அப்ப அவர் சொல்லி அதை அரசு விழாவாக எடுத்து பணம் ஒதுக்கி இன்னைக்கு மணிமண்டபம் கட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த மக்களை மதிக்கின்ற செயல். இந்த மக்களை மதிக்கின்ற செயலை அனைத்து இந்திய அண்ணா திமுக செய்கிறது. அவர்களை நாம் மதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக நாம் கருத வேண்டும். இங்க வந்திருக்கோம், ஏதோ 10% கொடுத்துட்டாரு, 10% கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தையில் மட்டும் சொல்றீங்க. உன்னை சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன், ஏயா அனைத்து இந்திய அண்ணா திமுக கொண்டு வரதெல்லாம் நீங்க அந்த சட்டத்தெல்லாம் திமுக வந்தோடனே நிறுத்திட்டீங்க. என்ன செஞ்சிருக்க? அவர் கொண்டு வந்த சட்டத்தெல்லாம் எடுத்துட்டீங்க. ஆனா இந்த 10% கொண்டு வந்தத உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேலை வாய்ப்பு கொடுத்தாச்சு. திமுக வந்த உடனே வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஏயா இவங்க சட்டம் தான் போட்டாங்க, நீ போட்டு அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த, நல்ல வேலை உச்ச நீதிமன்றத்தை போய் சென்றது நின்று இருக்கிறது. இப்படி நம்முடைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே சீர்தூக்கி பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திமுக வேண்டுமா, நமக்கு எதிராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமா என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இந்த பிரமலை சமுதாயத்துக்கு கள்ள சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, தென் மாவட்டத்தில் முக்கோ சமுதாயத்தை சிந்தித்து பாருங்கள். இந்த மக்களை நேசிக்கின்றவர் உண்மையிலே எடப்பாடி அவர்கள் மரியாதைக்குரிய சகோதரர் உதயகுமார் தான் சொல்லுவார், ஒரு சனரஞ்சமானவர்னு நல்லா பேசலாம்னு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் பேசுறாரு. நான் கூட திண்டுக்கல் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு சீட் கேட்டோம், கட்சியின் சார்பா ஃபாரூக் சார்பா ஒரு பார்லிமெண்ட் தேனி பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். ஆனால் அவர் என்ன சொன்னாருமா, கொடுக்கல. ஆனால் அதுக்கு அவர் உட்கார வச்சு எங்க தலைவர் எல்லாம் உட்கார வச்சு 1 மணி நேரம் பதில் சொன்னார். 1 மணி நேரம் பதில் சொன்னார். இப்படிப்பட்ட தலைவனை நாம் மதிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? அதாவது சாதாரண மனிதன் நினைக்கிறார், மதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை மதிக்கிறவனை நாம் மதிக்க வேண்டுமா இல்லை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வருங்காலத்தில் இப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு துரோகம் செய்கின்ற திமுக ஆட்சி வேண்டுமா, இந்த மக்களோடு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமா என்பது முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. தென் மாவட்டங்களில் இனிமேல் அகில இந்திய நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தென் மாவட்டத்தில் 60 தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றியை தந்தது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக உங்கள் முன்னால் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.